Hello everyone, welcome back to your favorite channel Gardening Diary. இது உங்கள் friend Nimi. நம்ம லாஸ்ட் வீடியோவில் ரோஸ் க்ரோ அவார்ட் பற்றி பார்த்தோம். நிறைய ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துச்சு, சந்தோஷம். ஆனால் சிலருக்கு இன்னும் அதோட ரூல்ஸ் புரியலை அப்படின்னு நினைக்கிறேன். சிலர் வந்து blank இமெயில், சிலர் வந்து ரோஸ் அவங்க பேரும் ஊரும் வச்சுட்டு நானும் கலந்துக்க விரும்புகிறேன் அப்படின்னு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, இமெயில் அனுப்பியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து நான் அந்த வீடியோவில் என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தோமோ அதெல்லாம் அனுப்பணும். மேலே லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோ பார்க்கலன்னா ஒரு வாட்டி கூட பாருங்கள், எல்லா டீட்டெயில்ஸும் அதில் இருக்குது. ஸோ உங்கள் பேர் வேணும், உங்கள் ஊர் பேர், உங்கள் ஏஜ், அப்புறம் உங்கள் ஃபோட்டோ, அந்த பிளான்ட்டோட ஃபோட்டோ, நீங்கள் எந்த செடியை வந்து காம்படிஷனில் என்டர் பண்ண விரும்புகிறீங்களோ அதோட ஃபோட்டோ, அது நல்லா கிளியராக தெரிகிற மாதிரி அதோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா இது என்ன டைப் ரோஸ், என்ன வெரைட்டி, என்ன கலர் பூக்கும், ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுக்க விரும்புகிறீங்கன்னா அது கூட நீங்கள் அனுப்பலாம். அதுக்கப்புறம் சிலர் வந்து பழைய செடி, நியூ பிளான்ட், அந்த மாதிரி டவுட்ஸ். ஸோ நீங்கள் வந்து உங்கள் கார்டனில் இருக்கிற சின்ன செடினாலும் சரி, நீங்கள் புதுசாக வாங்கி அதை என்டர் பண்ண விரும்புகிறீங்கனாலும் சரி, டசன்ட் மேட்டர். ஏன்னா இப்போ அந்த செடி இருக்கிற வளர்ச்சிக்கும் 3 மாதம் கழித்து அதோட வளர்ச்சி எப்படி இருக்குதோ அதை வச்சு தானே நம்ம பாயிண்ட்ஸ் போடுவோம். ஸோ அதனால் சிலர் வந்து பெரிய செடி என்டர் பண்ணுவாங்க, இல்லை நிறைய பேர் நம்மளை விட நல்லா வளர்க்குறவங்க இருக்காங்க அப்படின்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. கிவ் அ ட்ரை. ஸோ எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் இமெயிலில் தான் அனுப்பணும், கார்டனிங் டைரி வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பாதீங்க. ஸோ நம்ம கம்யூனிகேஷன் எல்லாமே இமெயில் வழியாக தான் இருக்க போகுது. ஸோ நீங்கள் இதை முதல்ல இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு ஒரு பார்ட்டிசிபெண்ட் ஐடி வந்து கொடுத்துருவோம். அதுக்கப்புறமா அடுத்து நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு எல்லாருக்குமே இமெயில் இல்லை உங்கள் நம்பருக்கு நாங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் என்ன பண்ணோம், அடுத்து நீங்கள் என்ன அனுப்பணும் அப்படின்னு டீட்டெயில்ஸ் கொடுப்போம். சில டைமெல்லாம் நீங்கள் வீடியோஸ் எல்லாம் அனுப்ப வேண்டியிருக்கும். ஸோ வீடியோஸெல்லாம் நல்லா கிளியராக கேப்சர் பண்ணி எடுத்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இனி வர வீடியோஸில் எவ்வளோ பார்ட்டிசிபெண்ட்ஸ் இருக்காங்க, யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் நம்ம காமிப்போம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. எனிவேஸ், இன்றைக்குள்ள டாப்பிக்கு பார்ப்போம். இன்றைக்கி வந்து நம்ம ஸ்பைடர் மைட்ஸ், அதுதான் மெயின் டிஸ்கஷன். நம்ம ரீசெண்டாக த்ரிப்ஸ் பற்றி பார்த்தோம், அது என்னோடய ஸ்டோரியாக இருந்துச்சு. சம்மரில் ஸ்பைடர் மைட்ஸ் இன்னொரு பெரிய தலைவலியாக இருக்க போகுது எல்லாருக்குமே. என்ன எவ்வளோ ரோஸ் நீங்கள் வளர்த்துருந்தாலும், ஒரு ரோஸ் இருந்தாலும் 2 ரோஸ் இருந்தாலும் சரி, ஸோ சம்மரில் இது ஒரு பெரிய பிரச்சனை. இதை பற்றி, ஸ்பைடர் மைட்ஸை பற்றி சம்மர் பிகினிங்லேயே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ மேலே லிங்க், அந்த ஐ பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் அந்த லிங்க் எல்லாம் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் கூட இந்த பழைய வீடியோஸ் லிங்க்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் கூட சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம சேனலோட பேஜில் போயிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா அந்த வீடியோஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ மறுபடியும் ஒரு வாட்டி அதை ரீட்ரேட் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன். அண்ட் மைட்ஸுக்கு நம்ம ட்ரீட் பண்ணுறப்ப பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ், எப்படி நம்ம பெஸ்டிசைட்ஸ் கொடுக்கணும், பண்ணும்போது என்ன பிரச்சனைகள் வரலாம், நான் என்ன ஃபேஸ் பண்ணேன், எனக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, ஸோ அதையும் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ எப்படி பெஸ்டிசைட் கொடுக்கணும், அதில் பிளான்ட் பாதிக்கப்பட்டுனா அதை எப்படி ரிகவர் பண்ணணும், ஸோ அதெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸ்பைடர் மைட்ஸ் உங்கள் செடிகளில் இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இலைகள் நார்மலாக பச்சை கலராக இருக்கும். அப்படி இல்லாமல் இலைங்களுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட்டாகவோ, இல்லை ரொம்ப இதெல்லாம் ரொம்ப குட்டியாக இருக்கும். நான் ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன். பவுட்ரு மாதிரி இப்படி இருக்கும். இல்லைன்னா குட்டி குட்டியாக பிளாக் ஸ்பாட்ஸ், கரும்புள்ளிகள், இதில் கூட நீங்கள் ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும், குத்தாக அந்த மாதிரி பிளாக் ஸ்பாட்ஸ் இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு மாதிரி ஆரஞ்ச் அண்ட் ரெட் கலரில் கூட இருக்கும். லீவ்ஸுக்கு அடியில் க்ளீன் பச்சையாக இல்லாமல் இந்த மாதிரி இருக்கிறது தான் ஸ்பைடர் மைட் இன்ஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது இன்னும் சீரியஸ் ஆகலை, இது வந்து கொஞ்சம் ஒரு இன்டர்மீடியட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு, ஆனால் ஆரம்பம் இல்லை, அந்த ஆரம்ப ஸ்டேஜை தாண்டி அடுத்த ஸ்டேஜ். இதுக்கப்புறம் நம்ம பார்த்தோன்னா இதை விட ரொம்ப மோசமாக இருக்கும் இலைகளுக்கு அடியில். ஸோ இலைகளுக்கு அடியில் தான் வச்சு அதை பார்த்து தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும்னு இல்லை. நார்மலாக நம்ம ரோஸ் செடியை பார்த்தோன்னா, அந்த லீவ்ஸை பார்த்தோன்னா அதை கலர் வச்சே நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஏதோ தப்பு இருக்குது அப்படின்னு. அதனால தான் நான் சொல்லுவேன், நம்ம டெய்லி பிளான்ட்டை பார்க்கணும். அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் 2 to 3 days வந்து தண்ணி விடும்போது செடி லீவ்ஸ் எப்படி இருக்குது, அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது, வேறு பிரச்சனைகள் இருக்குதா, சாயில் எப்படி இருக்குது, இதெல்லாம் நம்ம வந்து கவனமாக பார்த்தோன்னா இதெல்லாம் கண்டுபிடிக்கலாம்.
இந்த வீடியோ கிளிப் வந்து நான் ரொம்ப முன்னாடியே போட்ட வீடியோவில் உள்ளது. மறுபடியும் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் எடுத்து போட்டிருக்கேன். இப்போ என்னோட பிளான்ட்ஸில் எதுவுமே ஸ்பைடர் மைட் ப்ராப்ளம் இல்லை. ஒரே ஒரு பிளான்ட்டில் மட்டும் இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு காமிப்பேன். அதுக்கு முன்னாடி லீவ்ஸுக்கு மேலே லீஃப் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அதை வச்சே நம்ம வந்து கண்டுபிடிக்கலாமா அப்படின்றத சொல்கிறேன். இப்போ இந்த இலையை பாருங்கள், கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு ஸ்பாட்ஸ் இருக்குது. இது ஸ்பாட்ஸ்ன்னு சொல்ல மாட்டேன், பேட்டர்ன் வந்து கொஞ்சம் பச்சை, க்ளீன் பச்சையாக இல்லாமல் ஒரு வித்தியாசம் தெரியுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி இருக்கும். இதுதான் இந்த இன்டர்மீடியட் ஸ்டேஜில், அந்த இனிஷியல் ஸ்டேஜ் ஆரம்ப டைமில் இப்படி இருக்கும். இது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சப்புறமா நான் ஸ்பைடர் மைட்டு லீவ்ஸுக்கு அடியில் தான் வந்து இருந்து தேல் சக் த லீஃப் ஜூஸ். அது நிறைய மல்டிப்ளை ஆகி நிறைய ஆனதுக்கப்புறம் லீவ்ஸுக்கு மேலெல்லாம் வர ஆரம்பிச்சிரும். அப்போ இந்த லீவ்ஸோட பச்சை கலர் கம்ப்ளீட்டாக மாறி கொஞ்சம் கொஞ்சமாக மஞ்சளாக மாற ஆரம்பிச்சிரும். அந்த குளோரோஃபில் இருக்குல்ல லீஃபில், அதுதானே அந்த பச்சை கலர் கொடுக்குது, அதெல்லாம் மொத்தமாக போய் அந்த இலை வந்து ஒரு செம்பு கலரில் ஒரு காப்பர் எல்லோவாக ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் ஆகி பேப்பர் மாதிரி ஆகி அப்படியே போயிடும். அது வந்து ரொம்ப டேஞ்சரஸ் ஆன ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் பார்க்குற இந்த இலை தான் ரொம்ப பேட் ஆர் சிவியர் இன்ஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். அந்த இன்டர்மீடியட் ஸ்டேஜை தாண்டி அது பரவ ஆரம்பிக்கும்போது இலைகளோட கலர் இப்படி மாற ஆரம்பிக்கும். இது ஒரே ஒரு ரோஸ் செடியில் எனக்கு இந்த சுச்சுவேஷன் ஆகிருக்கு. இது ஜென்ரலாக சம்மர் ஸ்னோ, அது ஒயிட் நார்மல் சம்மர் ஸ்னோனாலும் சரி, இது பிங்க் சம்மர் ஸ்னோவில் உள்ள லீவ்ஸு, அந்த பிளான்ட் தான் மொத்தமாக இந்த மாதிரி ஆயிருக்கு. இதை பாருங்கள் எவ்வளவு மோசமாக இருக்குது. அண்ட் அடியில் ஆரஞ்சு, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஆரஞ்சு கலர் ஸ்பாட்ஸ் அது தெரியுது இல்லையா? அண்ட் இந்த வெள்ளை மாவு மாதிரி இருக்கிறதும் ஸ்ப்ரெட் ஆகி லீவ்ஸ் எல்லாம் கொஞ்சம் மஞ்சளாக ஆரம்பிச்சிச்சு. பச்சை கலரே நமக்கு தெரியலை. அந்த வெயின்ஸ் எல்லாம் கூட ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஸோ நம்ம பிளான்ட் வந்து இந்தளவு பாதிக்கப்பட்டிருக்கு, இந்த மாதிரி லீவ்ஸ் உங்கள் செடியில் இருக்குது அப்படின்னா அது ஸ்பைடர் மைட் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அண்ட் ரெண்டாவது, இப்படி இருக்கிற ஸ்டேஜ் வந்து ரொம்ப மோசம். பிளான்ட் ரொம்ப வீக் ஆயிரும். ஏன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு இந்த லீவ்ஸில் செல்ஸ் எதுவுமே எல்லாமே போயிடும், எல்லாம் டெட் ஆகிருக்கும். அப்போது பிளான்ட் வீக் ஆகி இதெல்லாம் அப்படியே விழ ஆரம்பிச்சிடும் இந்த லீவ்ஸ் எல்லாம். அப்புறம் பிளான்ட் வந்து ஸ்டிக்கு மாதிரி தான் இருக்கும். என்னோடய பிளான்ட்டையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் ஒரு நல்ல பச்சை கலரும் இந்த லீவ்ஸையும் உங்களுக்கு வந்து கம்பேர் பண்ணி கூட காமிக்கிறேன் பாருங்கள். நமக்கு உடனே ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இந்த ஒரு செடி பக்கத்தில் போட்டிருக்கேன், கீழே வந்து ஸ்பைடர் மைட்ஸ் அட்டாக் ஆன லீவ்ஸும் இருக்குது, மேலே வந்து நம்ம ஹெல்தி பிளான்ட்டோட லீவ்ஸ் இருக்குது. அப்போது நம்ம லீவ்ஸுக்கு அடியில் தான் பார்க்கணுன்னு இல்லை, லீவ்ஸோட கலர் வச்சு நம்ம வந்து பிளான்ட்டில் வந்து ப்ராப்ளம், டிசீஸ் இருக்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இனி இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சீரியஸாக இந்த மாதிரி இருக்குன்னா நம்ம வந்து ஒரு கெமிக்கல் பெஸ்டிசைட் தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஆரம்ப கட்டத்துலேயோ இல்லைன்னா இன்டர்மீடியட் ஸ்டேஜ்லேயோ இருக்கிறப்ப நீம் ஆயில் வித் வெட்டிங் ஏஜென்ட் சேர்த்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி சரி பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் சிவியர் ஆனதுக்கப்புறம் அது ஒர்க் அவுட் ஆகாது. கெம் வந்து ஸ்பைடர் மைட்ஸுக்கு எஃபெக்டிவ் கிடையாது. அது மெயின்லி ஃபார் ஒயிட் ஃப்ளை, த்ரிப்ஸ், ஏஃபிட்ஸுக்கு தான். அதனால் இதுக்கு நீங்கள் கெமிக்கல் தான் யூஸ் பண்ணி ஆகணும். என்னோடய செடி வந்து லீவ்ஸ் எல்லாம் லூஸ் ஆகி நிற்கிது பாருங்கள். இதை நான் ட்ரீட் பண்ணதுக்கப்புறமா அங்கங்கே கொஞ்சம் புது க்ரோத் வருது. ஸோ பிளான்ட் வந்து பக்கத்தில் இருக்கிற பிளான்ட்டுக்கும் இது ஸ்ப்ரெட் ஆகும், ரொம்ப குயிக்காக ஸ்ப்ரெட் ஆகும் நம்ம உடனே ஆக்ஷன் எடுக்கலைன்னா. ஸோ அதனால தான் நான் சொல்லுவேன் நீங்கள் வந்து வாட்டர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு. நம்ம இப்போ ஸ்பைடர் மைட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு 3 வழிகள் இருக்குது. ஒன்று வந்து சிம்பிள் வாட்டர் ஸ்ப்ரே, அதோட டீட்டெயில்ஸ் நான் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். ரெண்டாவது வந்து உங்ககிட்ட வேறு பெஸ்டிசைட் இல்லை, இது கெமிக்கல் இல்லை அப்படின்னா உடனே நீங்கள் பண்ண வேண்டியது வந்து நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணுங்கள். 2 ml நீம் ஆயில், 1 ml வெட்டிங் ஏஜென்ட். நான் இப்போ ரீசெண்டாக சொல்கிறது யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து மொஜெண்டா தான். ஸோ உங்ககிட்ட அது இல்லைன்னா நீங்கள் பேபி ஷாம்பூ யூஸ் பண்ணலாம். தீராத வேறு ஆப்ஷனே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து லிக்விட் சோப் யூஸ் பண்ணுங்கள். பட் ஐ வுட் சஜஸ்ட் டு யூஸ் சம்திங் வெரி மைல்டு. அப்போ இந்த ப்ரொப்போர்ஷனில் நீங்கள் கலந்து சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணுங்கள். நைட்டு ஸ்ப்ரே பண்ணாலும் நல்லது. கூடவே ஐஸ் க்யூப்ஸோ ஐஸ் வாட்டரோ யூஸ் பண்ணுங்கள். 1 லிட்டருக்கு ஒரு 1/4 லிட்டராவது ஐஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, சில்டு வாட்டர், இல்லை ஐஸ் க்யூப்ஸ் போட்டாலும் சரி. தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் வந்து டெம்பரேச்சர் இப்போ 40க்கு மேலே ஆயிடுச்சுது.
ஸோ நீங்கள் வந்து ரோசஸ்க்கு வாட்டர் ஸ்ப்ரே பண்ணியே ஆகணும். 2 தடவையாவது பண்ணணும். காலையில் ஒரு முறை, சாயந்தரம் ஒரு முறை. முடிஞ்சிச்சுன்னா நைட்டு. ஆனால் உங்களுக்கு ஹியூமிடிட்டி ஒரு 70%க்கு மேலே இருந்துன்னா நைட்டு வந்து வாட்டர் ஸ்ப்ரே பண்ண வேண்டாம். மற்ற ஏர்லி ஈவினிங், அதாவது ஒரு 4:30 5 o'clock அந்த மாதிரி ஐஸ் வாட்டர் சேர்த்து ஸ்ப்ரே பண்ணணும். அண்ட் நல்ல ஃபோர்ஸாக ஸ்ப்ரே பண்ணணும். அப்படி இல்லாமல் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி பிரயோஜனம் இல்லை. ஸோ நம்மளோட மெயின் மோட்டிவ் வந்து பெஸ்ட், இலைங்களுக்கு அடியில் இருக்கிற பெஸ்ட்டை வந்து வாஷ் அவுட் பண்ணுறது இல்லையா? அப்போ ப்ரெஷர் ஜாஸ்தி இருந்தால் தான் நம்ம ஸ்ப்ரே பண்ணுறதுலே ஒரு பிரயோஜனம் உண்டு. ஸ்பைடர் மைட்டுக்கு அப்படின்னு நான் வந்து ருட்டீனாக பெஸ்டிசைட் யூஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா அது கெமிக்கல்ஸ் அப்படின்னால எப்போவாவது ஒரு வாட்டி 2 மாதத்துக்கு ஒரு தடவையோ 3 மாதத்துக்கு ஒரு தடவையோ அப்போ தான் ஸ்ப்ரே பண்ணுவேன். மற்றபடி வாட்டர் ஸ்ப்ரே தான். ஸோ உங்களுக்கு வந்து சீரியஸ் ப்ராப்ளம் தாக்குதல் இருக்குது அப்படின்னா ஒன்றில் ஓமைட் யூஸ் பண்ணலாம், இல்லை ஓபரான் அது பேயரோட ப்ராடக்ட் அது யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா பெகாசஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. சில டைம் பிளான்ட் ரெசிஸ்டண்ட் ஆச்சுன்னா ஒர்க் அவுட் ஆகாது. பட் இது வந்து அந்த லார்வா, முட்டை, அந்த எக்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, எல்லாத்தையுமே அழிச்சிரும். பட் இட்ஸ் பாய்சன், வெரி வெரி ஸ்ட்ராங் கெமிக்கல். இதுவும் அப்படி தான், ஓபரானும் அந்த மாதிரி தான். இது நீங்கள் ஆன்லைனில் தான் வாங்கணும். ஓமைட் வந்து தனுக்கா அப்படின்ற ஒரு கம்பெனியோடது. 50 ml இருந்து 100 ml அந்த பேக்கேஜில் வருது. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ வாங்கிக்கலாம். நான் வந்து 2 வெப்சைட்டோட டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன், எஸ்பெஷலி இந்த கெமிக்கல் மருந்து வாங்கணுன்னா. சம்மரில் நம்ம ஓமைட் யூஸ் பண்ணணுன்னா டோஸ் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணணும். ஏன்னா இது ரொம்ப ஹீட் ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட். இது வந்து ஒரு 0.75 ml 0.6 to 0.75 ml யூஸ் பண்ணுங்கள். 1 லிட்டர் தண்ணிக்கு அதுதான் கணக்கு. வெட்டிங் ஏஜென்ட் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். அண்ட் இது ஸ்ப்ரே பண்ணும்போது சம்மரில் ஐஸ் வாட்டர் கொஞ்சம் ஜாஸ்தியாக யூஸ் பண்ணணும். 1 லிட்டருக்கு ஒரு 3/4 லிட்டர் தண்ணி கூட நம்ம ஐஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம், தப்பே இல்லை. அண்ட் ஸ்ப்ரே பண்ணுறது நைட், ராத்திரியோ இல்லை 6 மணிக்கு மேலேயோ அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணலாம். ஓமைட், ஓபரான் மாதிரி மருந்துகள் ஸ்ப்ரே பண்ணும்போது க்ளவுஸு, மாஸ்கெல்லாம் யூஸ் பண்ணுறது நல்லது. இது ஜஸ்ட் டு சேஃப்கார்ட் ஆர் செல்ஃப்ஸ். அப்புறமா நான் ஒரு இன்சிடென்ட் சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ இதுதான் அது. லீவ்ஸ் எல்லாம் மஞ்சள் ஆயிருக்கு. இதை ஸ்ப்ரே பண்ணி அடுத்த நாள் எனக்கு கொஞ்சம் பிளான்ஸில், கொஞ்சம் நிறைய பிளான்ஸில் வந்து லீவ்ஸ் எல்லாம் இந்த மாதிரி மஞ்சள் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நடக்கிறதுக்கு 2 காரணம். ஒன்று வந்து அதோட டோஸ் கொஞ்சம் கூடுனதுனால. நான் லெஸ் தென் 1 ml தான் யூஸ் பண்ணேன். ஸோ அது வந்து 0.7 இருந்து 1 ml இருந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். 2வது கோல்டு வாட்டர், அதோட ப்ரொப்போர்ஷன் வந்து நான் நார்மலாக பண்ணுற மாதிரி 5 லிட்டருக்கு 1 லிட்டர் கோல்டு வாட்டர் அந்த மாதிரி நான் யூஸ் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறமா தான் எனக்கு புரிஞ்சுது இதுக்கு வந்து ப்ரொப்போர்ஷன் ஆஃப் ஐஸ் வாட்டர் ஜாஸ்தி சேர்க்கணும். எஸ்பெஷலி ஓமைட், ஓபரான் சம்மரில் யூஸ் பண்ணோன்னா அதோட விளைவுகள் இந்த மாதிரி இருக்கும், பிகாஸ் ஆஃப் த ஹீட் இன் த அட்மாஸ்ஃபியர். அப்போ அதனால தான் நான் உங்ககிட்ட சொன்னேன், 1 லிட்டர் தண்ணி எடுக்கிறீங்கன்னா 1/2 லிட்டர் இல்லை 3/4 லிட்டர் ஐஸ் வாட்டர் சேர்த்தா தப்பு இல்லை அப்படின்னு சொன்னேன். இந்த இலைகள் வந்து ஷாக்னால, அஃபெக்ட் ஆனனால, பாதிக்கப்பட்டனால 2-3 நாள் தொடர்ந்து இந்த மாதிரி எல்லாமே பழுத்து இப்படி கொட்டிடுச்சு. ஸோ சில பிளான்ஸ் எல்லாம் குச்சியாக தான் இருக்குது. இட் இஸ் என்ன சொல்கிறது, அதோட லீவ்ஸ் எல்லாம் நிறைய போய் வெறும் ஸ்டெம்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பாதிப்புகள் வர சான்ஸ் இருக்குது. ஸோ ஒரு விளைவு வந்து லீவ்ஸ் பழுத்து கொட்டுறது. இன்னொரு விளைவு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது வந்து அந்த ஃபைட்டோடாக்சிசிட்டி பர்ன். ஸோ அது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, இந்த செடி நம்ம ரீசெண்டாக பார்த்த பிளான்ட், அதனால தான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு இது எடுத்திருக்கேன். த்ரிப்ஸ் ப்ராப்ளமில் இந்த பிளான்ட் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறமா வந்த மொட்டுக்கள் ரொம்ப அழகாக இருக்குது. பிளான்ட் ரொம்ப ஹெல்த்தியாக நல்லா வளர்ந்துட்டு இருந்துச்சு. ஸோ ஓமைட் அடித்ததுக்கப்புறமா அதோட லீவ்ஸோட குவாலிட்டி உங்களுக்கு காமிக்கிறேன். சில ஏரியாவில் அஃபெக்ட் ஆகலை, சில இடத்துல வந்து பர்ன் நல்லாவே ஆயிருக்கு. வர புது க்ரோத் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஸோ அந்த லீவ்ஸ் மேலே பர்ன் வந்துச்சுன்னா ஒன்று வந்து கருகும். அப்படி கருகலைன்னா இந்த மாதிரி ஏதோ மார்க்ஸ், பிளாக் மார்க்ஸ், ஏதோ நம்ம வந்து ஸ்டெயின், கரை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, ஏதோ அதுக்கு மேலே நம்ம தண்ணி தெளித்து விட்ட மாதிரி அந்த மாதிரி ஒரு மார்க்கிங். ஆனால் இது வந்து த்ரிப்ஸ் கிடையாது. லீவ்ஸுக்கு அடியில் வந்து நமக்கு அந்த ஸ்க்ராட்ச் மார்க்ஸ் எதுவும் இல்லை. இது ஓமைட்ஸ் அடித்து அடுத்த நாளே இது எனக்கு காலையில் பார்க்கும்போது லீவ்ஸ் இந்த மாதிரி ஆயிருந்துச்சு.
நிறைய பிளான்ட்ஸில் ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்கு தான் இந்த பிளான்ட் எடுத்தேன். ஏன்னா இதில் ஹெல்தி லீவ்ஸும் இருக்குது, நல்ல ஹெல்தி க்ரோத் வந்த பிளான்ட். அதில் இந்த மார்க்கிங்ஸ் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப கிளியராக தெரியுது. ஸோ இந்த மாதிரி இது ஓமைட் அடித்தாதான் இப்படி வரும்னு இல்லை, எந்த பெஸ்டிசைடோ இன்செக்டிசைட் நீங்கள் அடிக்கும்போது டோஸு கூடி எஸ்பெஷலி டியூரிங் சம்மர் இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி நடக்கலாம். அப்போது பிளான்ட் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா, அது ஒரு விதத்தில் பிளான்ட்டுக்கு ஒரு ஷாக். அது வந்து ஸ்ட்ரெஸ் ஆகி அப்படி டல்லாக ஒரு மாதிரி இருக்கும். இதுக்கப்புறமா உடனே பிளான்ட்லேருந்து வளர்ச்சி இருக்காது, நிறைய புது க்ரோத் வராது. அந்த ஷாக்லேருந்து பிளான்ட் மீண்டு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றது நான் அடுத்து சொல்கிறேன். ஸோ இந்த ஸ்காட்ச் வந்து எல்லா பிளான்ட்ஸ்லேயும் எல்லா லீவ்ஸ்லேயும் ஆகணும் அப்படின்னு கட்டாயம் இல்லை. அங்கங்கே ஆயிருக்கு. சில பிளான்ட்ஸில் வந்து ரொம்ப லைட்டாக இருந்துச்சு, ஆன மாதிரியே தெரியலை. சில பிளான்ட்ஸில் லீவ்ஸ் வந்து கருகின மாதிரி கேர்ள் ஆகி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஒவ்வொரு பிளான்ட்டையும் அது வந்து பாதித்த விதம் வந்து ரொம்ப வித்தியாசம். இதில் உள்ள மார்க்கிங்ஸ் பார்த்தீங்கன்னா நியூவாக வந்து லீவ்ஸ் பட்ஸ் எல்லாம் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு இந்த பிளான்ட்டில். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஆனால் நமக்கு வந்து திடீர்னு ஏன் லீவ்ஸ் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா யூ ஹாவ் டு ஆஸ்க் யுவர் செல்ஃப், பிளான்ட்டுக்கு நீங்கள் என்ன கொடுத்தீங்க? இப்போது இது வந்து பெஸ்டிசைட் இன்செக்டிசைட்னால மட்டும் வரதில்லை. சில டைம் ஓவர் ஃபீட், அதாவது ஓவர் ஃபெர்டிலைஸ், நம்ம ட்ரென்ச்னாலும் சரி, நம்ம லீவ்ல ஸ்ப்ரே பண்ணாலும் சரி, இந்த மாதிரி கூட ஆகலாம். ஸோ இட் இஸ் ஃபார் யோர் இன்ஃபர்மேஷன். இந்த செடி பாருங்கள், இது ப்ராஸ்பெரிட்டி. நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தோம். இட் ஹேட் பியூட்டிஃபுல் ஃபாலியேஜ். ஓமைட் அடித்ததுக்கப்புறமா அந்த பிளான்ட்டோட கண்டிஷன் எப்படி இருக்குது? இப்போ 1 வீக் இன்னும் ஆகலை. ஸோ நான் அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். ஸோ நான் ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன், சொல்லவும் செய்கிறேன். ஐ ஹோப் இட்ஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. அதுக்கப்புறமா சீனியர்ஸ் கிட்ட இருந்து கிடைச்ச ஒரு டிப் என்னென்னா, நம்ம இந்த மாதிரி அக்ரிசைட் ஆர் பெஸ்டிசைட் ஸ்ப்ரே பண்ணுவோம் பார்த்தீங்களா செடிங்களுக்கு. அப்போ லேட் ஈவினிங் பண்ணணும், ஐஸ் வாட்டர் நல்லா சேர்த்துக்கணும், ஜாஸ்தி சேர்த்துக்கணும். அது கூட ஃபுல்விக் ஆசிட் இல்லை அமினோ ஆசிட் இல்லை சீவீட் பேஸ் பண்ண ஏதாவது லிக்விடும் சேர்த்து ஸ்ப்ரே பண்ண சொன்னாங்க. அவங்க ரிலேட் பண்ண எக்ஸாம்பிள் என்னென்னா, நம்ம வந்து டாக்டர்கிட்ட போனோன்னா ஆன்டிபயோட்டிக் கொடுப்பாங்க, அது கூடவே விட்டமின்ஸும் எழுதி கொடுப்பாங்க பார்த்தீங்களா. ஏன்னா பாடி வீக் ஆகும், அதனால் அதுக்கு சப்ளிமெண்ட்டாக நமக்கு வந்து அது கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் பிளான்ட்ஸுக்கும் அப்படின்னு ரிலேட் பண்ணாங்க. இட் கைண்ட் ஆஃப் மேக் சென்ஸ். ஸோ இன் ஃபியூச்சரில் நான் இனி வந்து கெமிக்கல்ஸ் செடிக்கு ஸ்ப்ரே பண்ணும்போது இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணலான் இருக்கேன். ஸோ நீங்களும் பண்ணும்போது இதே மாதிரி இதே டிப்பை வந்து ஃபாலோ பண்ணலாம். இட் டெஃபினெட்லி வில் பி யூஸ்ஃபுல். நம்மக்கிட்ட இருக்கவே இருக்குது, அமினோ ஃபுல்வத் இருக்குது, அமினோ மார் இருக்குது. ஸோ அமினோ மார் இஸ் சீவீட் பேஸ்ட். அமினோ ஃபுல்வத் கண்டெய்ன்ஸ் லாட் ஆஃப் ஃபுல்விக் ஆசிட். ஸோ உங்ககிட்ட வேறு ஏதாவது ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா யூ கேன் யூஸ் தேட் ஆல்சோ. ஸோ தேட் இஸ் அ வெரி குட் டிப். லாஸ்ட் பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம பிளான்ட் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது, இப்படி பாதிக்கப்பட்டிருக்கு, இதை சரி பண்ணோன்னா என்ன பண்ணலான்னு பார்த்தோன்னா, இந்த டைமில் ஃபீடு கொடுக்காதீங்க, உரங்கள் கொடுக்காதீங்க. ட்ரென்ச்னாலும் சரி, ஃபாலியர் ஸ்ப்ரேனாலும் சரி, எதுவும் கொடுக்க வேண்டாம். ஒரு 2 வாரத்துக்கு எல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு வாட்டர் ஸ்ப்ரே கண்டினியூ பண்ணலாம். மார்னிங் ஈவினிங் ஒரு 3 times கோல்ட் வாட்டர் சேர்த்து. இதுக்கு உடனே பண்ண வேண்டியது நியூரோபியன் 4 டேப்லெட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லிக்விட். ஒரு டேப்லெட் 1 லிட்டர் தண்ணியில் நைட்டே போட்டு வச்சிட்டோன்னா டிசால்வ் ஆயிரும். அடுத்த நாள் காலையில் அந்த வாட்டரை ஒரு 5 லிட்டர் வாட்டர் இல்லை ஒரு அப் டு 10 லிட்டர் உங்களுக்கு எந்த பேசிஸில் டைல்யூட் பண்ணணுமோ பண்ணிக்கலாம். மினிமம் 5 லிட்டர், மேக்ஸிமம் 10 லிட்டர் அந்த பேசிஸில் டைல்யூட் பண்ணி எல்லா செடிங்களுக்கும் நீங்கள் கொடுக்கலாம். இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கிடையாது அண்ட் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஏதாவது சுச்சுவேஷன் வந்தாலோ, நியூலி பாட்டட் பிளான்ஸுக்கு இல்லை இடைக்கு, எஸ்பெஷலி வந்து பிளான்ஸ் ஆர் இன் ஸ்ட்ரெஸ், இதை நம்ம யூஸ் பண்ணலாம். நான் பிளான்ட்டுக்கு இது கொடுத்துட்டேன். சில பிளான்ஸ்லலாம் வந்து வந்திருக்கிற புது க்ரோத் ரொம்ப நல்லா அழகாக இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொரு மருந்துகளும் எஸ்பெஷலி கெமிக்கல்ஸ் வந்து செடியை பாதிக்கலாம். சில பிளான்ட் ஹார்டியாக இருக்கும், சின்னதாக இருந்தாலும் ஸ்ட்ராங்காக இருக்கும். மினியேச்சர் ரோஸஸ் எஸ்பெஷலி வந்து ரொம்ப வீக்.
நான் ஃபஸ்ட்டு காமிச்ச மாதிரி லீவ்ஸ் எல்லாம் எல்லோ ஆகி அப்படியே தொழிஞ்சு வீக் ஆயிரும். ஸ்டில் அதை எப்படி பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படின்றதே நம்ம பார்த்தோம். ஸோ இதில் நம்ம நான் சொன்ன ஸ்டோரி சொன்னதில் உள்ள டிப்ஸ் எல்லாம் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போது யூ வில் நாட் பி இன் அ சிச்சுவேஷன் லைக் மீ. ஸோ எனக்கு அந்த மாதிரி உங்களுக்கு நடக்காது, சரியா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்குள்ள வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மைட்ஸை பற்றி வேறு இன் டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னாலோ இல்லை வேறு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலோ நீங்கள் வந்து கார்டனிங் டைரி வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் இருக்குல்ல, அதுக்கு மெசேஜ் அனுப்புங்க. I'll try to guide you and help you. ரிப்ளை கிடைக்கிறது கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ டோன்ட் worry about it. I'll try to help you anyway. அப்போது that's all on this. Thank you so much for watching. மறுபடியும் I'll meet you all on another video. Till then, happy gardening as usual and take care of yourself. Until next time, this is your friend Nimi saying goodbye from Gardening Diary. Bye bye everyone.